கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் உங்களுக்குலாம் சம்பளம் தானே கொடுக்குறாங்க, அதுக்கு வேலை செய்ய வேண்டியது தானே. அதுக்கு இல்லாமல் எதுக்கு வந்து ஜனங்களை இப்படி தொல்லை பண்ணி லஞ்சம் வாங்கி பழப்பு நடத்திக்கிட்டு இருக்காங்க? எங்க பல இளைஞர்கள் வேலை கிடைக்காம வெளியில் செத்துக்கிட்டு இருக்காங்க. விஜய் தான் ஓப்பனாக சொல்கிறாரு, இந்த மாதிரி லஞ்ச லாவண்யம் இருக்கக்கூடாது. என்னுடைய ஆட்சியில் யாராவது லஞ்சம் கேட்டால் உடனடியாக என்னிடம் புகார் கூறுங்கள், நான் நடவடிக்கை எடுக்கின்றேன் அப்படின்னு சொல்லுகின்றார். அதுக்கப்புறமா எதுக்கு லஞ்சம் வாங்கணும்? கவர்மெண்ட் வேலை செய்கிறதுக்கு தான் இந்த அளவு சம்பளம் கொடுத்துருக்காங்களே. ப்ரைவேட் கம்பெனியில் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிற எம்ப்ளாயீஸை ஒரு 2 வாரம் ஒரு ஐடி கம்பெனிலையோ இல்லை ஒரு ப்ரைவேட் கம்பெனிலையோ கொண்டு போய் வேலை செய்ய வச்சா அவங்க ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுடைய கஷ்டம் தெரியும். வணக்கம், நான் உங்கள் வழக்கறிஞர் நாராயணன். இப்போ தாவேகா அரசு பதவியேற்ற இந்த 2 மாத காலம் 3 மாத காலத்திற்குள் பல மாற்றங்களை இந்த சொசைட்டியில் நம்மளால் பார்க்க முடியுது. எஸ்பெஷலி அரசு நிர்வாகங்களில் பல மாற்றங்கள் பார்க்க முடியுது. உதாரணமாக இப்போ எஸ்ஆர்ஓவில் சில ரைடெலாம் நடத்துனாங்க, சப் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில். அதே மாதிரி இந்த ஆர்டிஓவில் நடத்துனாங்க, தாசில்தார் ஆஃபீஸில் சில ரைடெலாம் நடத்திருக்காங்க. ரைட் நடத்தினதில் பல கணக்கில் வராத பணங்கள் கண்டுபிடிச்சிருக்கின்றார்கள். இப்படி கண்டுபிடிச்சி அந்த அதிகாரிகளை பல பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல தொடக்கமாக தான் மக்கள் பார்க்குறாங்க. இதே மாதிரி ஆட்சியில் பல ஊழல் அதிகாரிகளை மாற்றம் செய்து இல்லை அந்த ஊழல்களை தடுத்தாங்கனாக்கா ஜனங்க கிட்ட புழங்குகின்ற பைசா அதிகமாகி பொருளாதாரம் வளரும் என்பது எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் உங்களுக்குலாம் சம்பளம் தானே கொடுக்குறாங்க, அதுக்கு வேலை செய்ய வேண்டியது தானே. அதுக்கு இல்லாமல் எதுக்கு வந்து ஜனங்களை இப்படி தொல்லை பண்ணி லஞ்சம் வாங்கி பழப்பு நடத்திக்கிட்டு இருக்காங்க? எங்க பல இளைஞர்கள் வேலை கிடைக்காம வெளியில் செத்துக்கிட்டு இருக்காங்கங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க, கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டின்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞர்கள் வந்து இந்த நாடாளுமன்றத்தில் ஒரு நடந்து கொண்டு இருக்கின்ற போது அவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணும்போது, அதாவது இந்த மாதிரி நீட் தேர்வில் நடந்த குளறுபடிக்காக கல்வி அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும், இந்த ஒரே ஒரு கோரிக்கையாக தான் அவங்க போகிறாங்க. அப்படி போகும்போது பார்த்தா ஒவ்வொருத்தனுடைய அந்த ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் பார்த்தாக்கா, ஐயோ நமக்கெல்லாம் இவ்வளோ படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கின்றோமே, இவ்வளோ கஷ்டப்படுகின்றோமே, ஆனால் நல்லா படிச்சுட்டு வேலை இருக்கிறவங்க ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்கிறாங்களே, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்கிறாங்களே, அவங்களுக்கு மாதம் சம்பளம் கொடுத்துக்கிட்டு தானே இருக்குது அரசாங்கம், அந்த சம்பளத்தை வாங்கிட்டு வேலை செய்ய வேண்டியது தானே, ஏன் இந்த மாதிரி வேலை செய்யாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஆதங்கம் அவங்க மூஞ்சில் நல்லா தெரியுது. இந்த மாதிரி இளைஞர்கள் இங்கே தமிழ்நாட்டில் பொங்கி எழுந்தாங்கனாக்கா கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் யாருமே ஒழுங்காக வேலை செய்ய முடியாது, கவர்மெண்ட் வேலையில் இருக்க முடியாது. இதை நல்லா மக்கள் புரிந்து கொண்டு இருக்கிறார்கள். கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து முதல்ல வந்து அவங்களுக்கு ப்ரெஷர் இருந்தது, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா மேல் அதிகாரியிலிருந்து மேல் லெவலில் வரைக்குமா அவங்களுக்கு வாங்குகின்ற அந்த லஞ்ச பணத்தில் அவங்க ஷேர் பண்ண வேண்டியிருந்தது. இப்போ அந்த மாதிரி அவசியம் இல்லையே. விஜய் தான் ஓப்பனாக சொல்கிறாரு, இந்த மாதிரி லஞ்ச லாவண்யம் இருக்கக்கூடாது. என்னுடைய ஆட்சியில் யாராவது லஞ்சம் கேட்டால் உடனடியாக என்னிடம் புகார் கூறுங்கள், நான் நடவடிக்கை எடுக்கின்றேன் அப்படின்னு சொல்லுகின்றார். அதுக்கப்புறமா எதுக்கு லஞ்சம் வாங்கணும்? கவர்மெண்ட் வேலை செய்கிறதுக்கு தான் இந்த அளவு சம்பளம் கொடுத்துருக்காங்களே. ப்ரைவேட் கம்பெனியில் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிற எம்ப்ளாயீஸை ஒரு 2 வாரம் ஒரு ஐடி கம்பெனிலையோ இல்லை ஒரு ப்ரைவேட் கம்பெனிலையோ கொண்டு போய் வேலை செய்ய வச்சா அவங்க ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுடைய கஷ்டம் தெரியும். 12 மணி நேரம் 14 மணி நேரம் ரத்தத்தை உறிஞ்சி எடுக்கின்ற அளவு ப்ரைவேட் கம்பெனியில் கஷ்டப்படுத்துகிறாங்கங்க. நான் சும்மா வாய்மொழிக்காக சொல்லலை, நீங்கள் எல்லா ஐடிஎஸ் கம்பெனியில் வேலை செய்கிறவங்களையும் கேட்டு பாருங்கள், ப்ரைவேட் மேனுஃபேக்சரிங்கில் இருக்கிறவங்கள கேட்டு பாருங்கள், சும்மாலாம் ஒன்றும் சம்பளம் கொடுத்துட மாட்டாங்க. ஏன்னா தனி முதலாளி என்பவர் அவருடைய இலக்கு ப்ராஃபிட்டபிள் இன்க்ரீஸ் பண்ணணும். அதனால் அவர் வந்து எந்த அளவு வேலை வாங்கிட்டு சம்பளம் கொடுக்க முடியுமோ அந்த அளவு வேலை வாங்கிட்டு தான் சம்பளம் கொடுப்பார். ஆனால் கவர்மெண்ட்டில் பர்டிகுலர் வேலைக்கு இவ்வளோ வேலை செஞ்சால்
இவ்வளோ சம்பளம்னு கொடுத்துருக்குறாங்க. நல்ல சம்பளம் தான் கொடுத்துருக்காங்க. எந்த கவர்மெண்ட் அதிகாரிக்கும் சம்பளம் குறைவாக வாங்குவது கிடையாது. ஆனால் அந்த சம்பளமே போதுமானதாக தானே இருக்கின்றது. அதை விட எவ்வளோ எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்லாம் இருக்கிறாங்களே, அதையும் புரிந்து கொள்ள மாட்டேன்றார்கள். இப்போ 2 தலைமுறை 3 தலைமுறையாக கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸாக இருந்து நல்லா சம்பாரிச்சிட்டாங்க, இன்னும் சம்பாரிச்சிக்கிட்டு தான் இருக்குன்னாங்க. நான் சொல்கிறது நார்மலாக வாங்குகின்ற சம்பளத்தை பற்றி சொல்லுகின்றேன். சம்பளம் முடிஞ்சாலும் அவங்களுக்கு பிஎஃப் இருக்குது, அதர் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆனால் இப்போ இருக்கின்ற ஒரு இளைஞர்களை நினைத்து பாருங்கள், அவர்களுக்கு வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கின்ற இளைஞர்கள் அந்த மாதிரி ஒரு பேங்க்லேயோ, ஒரு ஷெட்யூல்டு பேங்க் இல்லை நேஷ்னலைஸ்டு பேங்க்லேயோ, இல்லை ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தாசில்தார் ஆஃபீஸில், ஒரு எஸ்ஆர்ஓ ஆஃபீஸில், ஒரு ஆர்டிஓ, இந்த வெஹிக்கிள் லைசன்ஸ்லாம் கொடுக்குறாங்களா, இந்த ஆர்டிஓலலாம் இந்த தலைமுறையை விட்டுட்டு வருகின்ற தலைமுறையை ஃபுல்லாக கொண்டு வந்து அங்கே வைத்தால் அவர்கள் நடத்துகின்ற ஆட்சி தூய்மையானதாக நேர்மையானதாக இருக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இன்றைய ஜென்சி உண்மையாக உழைப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆனால் இந்த ஆல்ரெடி இருக்கின்ற இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர் அதுலேயே ஊறி 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 அவங்களுக்கு வேலை செய்யவே பிடிக்க மாட்டேங்குதுன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கொண்டு வந்துட்டாங்க. அட்லீஸ்ட் இனிமேலாவது இந்த கவர்மெண்ட் இந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்கிறதுல இருந்தாவது இந்த அரசு ஊழியர்கள் திருந்தி பழைய ரெஜிமை மறந்துட்டு இப்போ நேர்மையாக வேலை செய்து நம்ம தமிழ்நாட்டை உயர்த்துவார்கள் என்று இந்த காணொளி மூலம் நாம் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.